என் தம்பிக்கு இல்லையா? இப்ப தம்பி கேக்குறாரு. இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது என் தம்பி தான். என்ன ராஜா தெரியல? தேவடியா கதை? உன்னையே நீயே கேக்குற? தேவடியா கதை? ஏய் என்னை பார்க்காதடா, அவரை பாருடா. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேண்டாம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். ஏன்டா புழுகுற? மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க, இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. இது என் காடு அல்ல, உன் தம்பியின் காடு, உன் காடு, அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு, இந்த சினத்தை குறைச்சு கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. போற இடத்துல எல்லாம் போராட்ட எதிர்பார்க்கறது. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற? பொறாம லைட்டா நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு. யாரும் வான்னு கூப்பிடலையே. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன், 26ல என் தம்பி வாரான். 26ல யார் வர போறார்? தம்பி விஜய். என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் அஜித்த தலைன்னு இருக்கிறேன். சில தருதலைகள் எடுபட்டவை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துக்கோண்டா. நாய் அயோக்கிய பேருங்களா இவங்க ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் அவன் மலையாளி அவன் எதுக்கு நீ கொண்டாடுற? வேதாளம் படம் வந்து அவன் சூடத்தை ஏற்றுறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகும். ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஐயா ரஜினிகாந்த் அவரும் மண்டைக்குள்ள மயிர் தான் இல்லைன்னு பார்த்தா மூளையை பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த் வைத்திய மைந்தரை குழந்தையால கூட்டி கொடுக்க அந்தவதா இந்தவதா நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண சூப்பர் ஸ்டார். யாரா சூப்பர் ஸ்டார்? யார் சூப்பர் ஸ்டார்? பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ். அது நோ காம்ப்ரமைஸ். அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ நல்லா வையே. நான் 6 மாசம் தானடா, நான் 6 மாசம் தானே. அப்படியே நொட்டிடுவாரு இவரு. போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கிட்டாப்பா. மறுபடி சீமா ஆடு மாடு மேய்ச்சி சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான காசும் ஓத்தா கொடுப்பாங்க. நாயே நாதேரி நாயே, நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா அலையற? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு உனக்கு அப்படித்தான்டா தெரியும். வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. தாய்மொழியை மறந்த தற்குறி. டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா நீ? உனக்கு புரியாதாடா கடைசி வரைக்கும் லூசு பையல. என்னைய ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ட்ரம்புக்கு நான் தான் அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது. இந்த வரியெல்லாம் நான் சொல்லி தான் விதிச்சிருக்காப்ல. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. ஏன்டா நீ சும்மா அடிச்சு விடுறது? அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கேன்னு நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. நாங்கள் தளபதி என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நான் நம்ப மாட்டேப்பா. சத்தியமா நான் தாதாடா. அட போயா, ஐயோ தாதாடா. போயா.
நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள். வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே சீமான் தானே? பச்சோந்தி கூட நிறம் மாறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். ஆனா 10 செகண்டை விட அதிவேகமாக நிறம் மாறக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். ஆச்சரியமா இருக்கு நண்பர்களே. மூக்குருட்டி ஆட்டையிலே கிடையாது நண்பர்களே, ஆட்டையிலே கிடையாது. மூக்குருட்டுறவங்க ஆட்டைக்கே தேவையில்ல, ஓடிருங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு பொது மேடையில எப்படி பேசணும்ன்ற ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு நபர் தான் சீமான். ஏமாறவன் விட ஏமாத்துறவன் தான் குற்றவாளி நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாத்துட்டேப்பா. நேத்து மீட்டிங்ல வாடா போடான்னு எங்க தலைவரை பார்த்து பேசுறாரு. இவர் வந்து கொள்கை கூட்டணியா? இவர் வந்து கொள்கை கூட்டமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்னு பேர் சொன்னா கத்துறாங்க பசங்க. நாம் தமிழர் கட்சி பசங்க கத்துறாங்க. ரஜினி அப்படி பேர் சொன்னா கத்துறாங்க. அப்ப யாரு ரசிகர் கூட்டம்? ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப பேசுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி பாருங்க, என் அன்பு தம்பி விஜய் தாங்க தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார்னு வாய்க்கிலேயே பேசின சீமானு முழிச்சிட்டு இருக்கும்போது முடிய துண்டு போன கதையால இருக்கு. வெற்றிடமா சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போய் படுத்துக்கோங்கன்னு ஒரு பெரிய மனிதரை ரஜினிகாந்த் வந்து எவ்வளவு இழிவாக ஒரு பேசிய நபர். நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது, சொற்ற போட்டு இமயமலைக்கு போறதை விட்டுவிட்டு. அதாவது அது வாயா இல்ல வாஷ் பேசினானே தெரியலங்க. அவனை அழைத்து 2 ஊமை குத்தி அனுப்பிவிடு. வாயை வந்து வாடகைக்கு விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாடகை வந்து வாயை வந்து ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு விட்டதா நான் பாக்குறேன். நல்லா இருக்குதுமா. அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து அஜித்குமார் ஒரு மலையாளி, அவன் ஒரு சினிமாக்காரன் என்று பேசின நபர் எல்லாம் இன்று அஜித்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், அதாவது ஓட்டு பிச்சைக்காக. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்? கேவலமா இல்ல உனக்கு? அஜித் ரசிகருடைய ஓட்டை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க. இது ஒரு அரசியலா? இது ஒரு கொள்கையா? இது ஒரு கோட்பாடா? என்ன என்னன்னு எருமமான சொல்றா, என்னமா பேசுறா, ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கியே. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. இத்தனை வருஷம் கத்துறீங்களா? 15 வருஷமா கத்துனீங்களா? ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடிஞ்சா? சீமானுக்கு என்னன்னா தெரிஞ்சு போச்சு, நம்ம இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்து விட போகிறார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. விஜயை விமர்சனம் செய்வதன் மூலமாக திமுகவிடமிருந்து பேமெண்ட் அவ்வளவு வரும் என்பதை அவர் உறுதியாக நம்புகிறாரோ என்றுதான் தோன்றுகிறது. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இவ்வளவு திட்டத்துக்கான தேவை என்னப்பா? எந்த நிகழ்ச்சி எந்த பிரஸ் மீட் வச்சாலும் விஜய் 2 திட்டுறதுப்பா. விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்ப இவரெல்லாம் தெலுங்குரு, போய் அங்க தெலுங்கு தேசத்துல போய் நீங்க போய் அரசியல் பண்ணுங்க, இங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு இப்படி ஐயா விஜயகாந்த் நான் இந்த ஊர்ல பெரிய மொல்ல மாதிரி யாருன்னு கேட்டா எல்லாரும் நீ நீ நீதான்னு சொல்றாங்க. மூசு அஜித் எவ்வளவு மோசமா பேசியிருக்காரு. இதே சார் அன்பு சகோதரர் அஜித்ன்றாருல, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிட்டான். அஜித்தாவது வெங்காயமாவது, இவரெல்லாம் அரசியலுக்கு வர தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லுவார் சார்.